ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட ஒயிட் ரைஸே சேர்க்காம இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது என்ன இட்லின்னு பார்த்தீங்கன்னா சோள இட்லி. வாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளைச்சோளம் 200 கிராமு, உளுந்து 100 கிராமு, சோயா 100 கிராமு, இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிடணும். உளுந்து வந்து நம்ம முழு உளுந்து சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு உளுந்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். தொளி உளுந்து சொல்லுவாங்களே அந்த இது நம்ம இஷ்டம். இப்போ நான் இது மூணையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம், 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறிடணும். தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே கொட்டிடணும். அதுக்கப்புறமா திருப்பி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கிரைண்டரில் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பையும் குறான்னு இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அது மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரைண்டரையும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இட்லி ஊற்றுறதுக்கு வராது, தோசைக்குமே வராது. தேவைப்பட்டால் புளிக்க வச்சதுக்கப்புறமா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டாச்சு. இது வந்து எவ்வளோ நேரம் ஊறணும்னு இந்த வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 4 மணி நேரத்துலேயே போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இட்லி அவிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதுவே போதும். நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே சமயம் ரொம்ப வேகமாக கரண்டியை வச்சு அடித்து நம்ம வந்து மாவை எடுக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இட்லி தட்டில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிட்டு, துணியை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு துணியில் ஊற்றணும். இது வந்து எண்ணெய் தடவி ஊற்றுற ப்ளேட்டுங்கிறனால எண்ணெய் தடவிட்டு அப்படியே இதை ஊற்றணும். இது வந்து பாருங்கள், இப்போ எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி. அப்படியே சர்ருன்னு ஊற்றுற மாதிரி, அந்த தோசை ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாவை எடுத்து அப்படியே இதில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம இது வச்சிடலாம், ஊற்றி வச்ச மாவை. இப்போ மூடி போட்டு இது எவ்வளோ நேரம் வேகிறதுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம ஃப்ளேமை பொறுத்து இருக்குது. நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி இட்லிக்குள்ளே கையை விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுக்கிற இந்த இட்லிக்கு வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து எடுக்கணும், இல்லைன்னா மாவு பூரா பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். துணினா பிரச்சனை இல்லை, தண்ணி தெளித்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எல்லா இட்லியும் எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுகருக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஒயிட் ரைஸ்லாம் இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக இது வந்து ரொம்ப நல்லது. ரைஸே இல்லாமல் நம்ம இட்லி செஞ்சு எடுத்தாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் நான் வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா தக்காளி சட்னி வச்சுக்கலாம். இது ரொம்ப புளிக்கி விட்டுறக்கூடாது. இந்த டைமிங் 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துடணும். வெயிலை பொறுத்து இருக்குது. முக்கியமாக வெயில் ரொம்ப அடிச்சதுன்னா கொஞ்சம் பார்த்து, பொங்கி வர்றதை பார்த்து நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து நம்ம இது வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்